உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்போதுமே சண்டை சச்சரவுகளால எப்போதுமே உங்க பேச்சு அவர் கேட்க மாட்டாரு, அவர் பேச்சு நீங்க கேட்க மாட்டாங்கன்னு தொடர்ந்து கம்ப்ளைண்ட்ஸாவே இருக்கா? அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க லவ் செத்து போச்சு, இங்க லவ் அதிகமா இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் ஒன்னு சொல்லட்டுமா? இங்க செத்து போனது லவ் இல்ல, கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. இந்த வீடியோவை முழுவதுமா பாருங்க. கிராட்டிடியூட் எப்படி அற்புதமா ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்றதுன்றத பத்தி தான் பேசியிருக்கேன். நீங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்பாலஜி அட்வைஸ்லாம் வந்து ஃபாஸ்டா ஹீல் பண்ணுட்டு நெவர். அதற்கும் ஒரு கிங் இருக்காரு, அவர் தான் கிராட்டிடியூட். நீங்க தினைக்கும் வாய்ப்பாடு மாதிரி என்ன சொல்லிட்டே இருக்கீங்க? என் பார்ட்னர் என்ன மதிக்கவே மாட்டாரு. ஓகே, ஆனா எப்போ நீங்க கடைசியா அவங்க செய்யற சின்ன விஷயமா இருந்தாலுமே அதை அப்ரிஷியேட் பண்ணீங்க? ஞாபகம் இருக்கா? ஞாபகமே வராது, அது எனக்கு தெரியும். பெரிய விஷயம்லாம் சொல்லல, யாரும் பார்க்காத சின்ன சின்ன விஷயங்களுக்கு பண்ணிருக்கீங்களா? பண்ணதில்ல, அதுதான் உண்மை. லவ் எப்போ ஃபேட் ஆகும் தெரியுமா? நன்றி உணர்வு ரிலேஷன்ஷிப்ல கம்மியாகும் போது. ஏன்னா லவ் ஒரு எமோஷன், ஆனா அந்த நன்றி உணர்வு, கிராட்டிடியூட் இருக்கு இல்லையா, அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை உயிரோட வச்சிருக்க ஆக்சிஜன். இங்க யாரும் அதை பத்தி பேசுறதும் இல்ல, அதை பெருசா எடுத்துக்கிறதாவும் இங்க யாரும் இல்ல. கிராட்டிடியூட்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் தேங்க்யூ சொல்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நிச்சயமா கிடையாது. அத உரிமை இல்லாத பார்க்கிற ஒரு விழிப்புணர்வுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அன்பு உங்க உரிமை இல்ல, அது யாரோ ஒருவரின் தேர்வு. அவங்க இன்னமும் உங்களை தேர்ந்தெடுத்துட்டே இருக்காங்க டெய்லி பேசிஸ்ல. இப்போ இன்னைக்கே ஆரம்பிங்க. இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, குறை சொல்றதுக்கு முன்னாடி உங்க பார்ட்னரை இதை சொல்லுங்க. அந்த உணர்வோட யோசிச்சு, ஐ எம் லக்கி தே ஆர் ஸ்டில் ஹியர் அப்படின்னா உங்க பார்ட்னர் உங்க கூட தான் இன்னும் இருக்காங்க, நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலின்னு சொல்லிட்டு உணர்றீங்க. அதை ஏன் தெரியுமா? நீங்க அந்த கணத்துல பல பேருக்கு லவ் புட்டுக்குச்சு, பல கல்யாணங்கள் டைவர்ஸ்ல முடிஞ்சிருச்சு. அப்போ நீங்க அதிர்ஷ்டசாலி தானே, அதை உணரணும் தானே. அதை இந்த ஒரு சென்டென்ஸ் மாத்துமானா நிச்சயமா மாத்தும். அதை தொடர் பயிற்சி பண்ணும்போது, அந்த உணர்வுலயே நீங்க இருக்கும்போது, தொடர்ந்து நன்றி சொல்லும் போது, என்டையர் ரிலேஷன்ஷிப் இந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள மாறுறதை நீங்க பார்ப்பீங்க. ஸோ பண்ணலாம்ல, பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டிங்.